ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு புது லெக்சர் சீரீஸ். இதில் பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இதில் கவர் பண்ணிடுவேன் லெக்சர் சீரீஸில். ஸோ ஸ்டார்டிங் வித் என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட் பார்த்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் when it comes to யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். அண்ட் யூபிஎஸ்சியில் வந்து கொஷின்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்குறது என்விரான்மெண்ட்டில் இருந்தால். இப்போ நீங்கள் என்விரான்மெண்ட் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜியாகிரஃபி, சயின்ஸ் அண்ட் டெக் இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன் கவர் ஆகிடும். எல்லாமே இன்டெகிரேட்டடாக இருக்கும். அண்ட் அதர் தன் தட் இன்னும் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே மேக்ஸிமம் அதோட இம்பாக்ட் வந்து என்விரான்மெண்டோட இம்பாக்ட் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஸ்கோரிங் என்விரான்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம மற்ற சப்ஜெக்ட்டில் கூட கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் வந்து வி ஆர் ஸ்டார்டிங் வித் திஸ். ஸோ இந்த லெக்சர் சீரீஸில் எப்படி இருக்கும்னா, நான் பேசிக் ஐடியா என்ன இருக்குது, ஸோ ஒரு கண்டென்ட் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேசிக் அதில் ஃபண்டமெண்டலாக என்ன சொல்ல வராங்க அதை வந்து நான் சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் புக் படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈகாலஜி. ஸோ ஈகாலஜினா என்ன? ஸோ ஈகாலஜினா ஒரு ஒரு ஸ்டடி, இது ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி. இப்போ ஒரு லிவிங் ஆர்கானிசம் அண்ட் அதோட என்விரான்மெண்ட். இப்போ நான் இங்கே இருக்கிறேன், நான் ஒரு லிவிங் ஆர்கானிசம். என்னோட என்விரான்மெண்ட் வந்து என்னோட ஸ்பேஸ் வந்து என்னோட ரூம். ஸோ எங்களுக்குள்ளே இருக்கிற இன்ட்ராக்ஷன் தான் அது சயின்டிஃபிக்காக படிக்கிறதுக்கு பேர் தான் ஈகாலஜி. ஸோ என்விரான்மெண்ட்னா என்ன? என்விரான்மெண்ட்னா ஒரு ஸ்பேஸ், ஒரு ஆர்கானிசம் சுற்றி இருக்கிற ஒரு ஸ்பேஸ். இப்போ நான் ஒரு ஆர்கானிசம், என்னை சுற்றி இருக்கிற ஸ்பேஸ் வந்து என்னோட ரூம். ஸோ என்னோட ரூம் தான் வந்து என்னோட என்விரான்மெண்ட். அண்ட் அதில் வந்து என்ன இருக்குன்னா பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஸோ லிவிங் காம்போனன்ட் வந்து நான் வந்து லிவிங் பீங். ஸோ நான் வந்து பயோட்டிக் காம்போனண்ட்டாக இருப்பேன். என்னோட லேப்டாப் அண்ட் புக்ஸ், பேப்பர்ஸ், பென் இது எல்லாமே வந்து ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ், நான் லிவிங் காம்போனன்ட்ஸ் அதில் இருக்கும். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது என்விரான்மெண்ட்னா நம்மளை சுற்றி இருக்கிற இடம் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஐடியா. ஓகே, ஸோ லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஈகாலஜி. ஸோ லெவல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல்னா சிங்கிள் பீயிங் ஸ்பீஷீஸ், அண்ட் தென் பாப்புலேஷன், கம்யூனிட்டி, ஈகோசிஸ்டம், பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ இப்படி தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த பயோஸ்பியர் ரிசர்வ்க்குள்ளே இது எல்லாமே வந்துடும், அண்ட் அந்த பயோம்குள்ளே இது எல்லாமே வந்துடும், ஈகோசிஸ்டம்குள்ளே இது எல்லாமே வந்துடும், பாப்புலேஷனுக்குள்ளே எல்லாமே. ஸோ இது கான்சென்ட்ரிக் சர்க்கிள்குள்ளே தான் எல்லாமே ஒன்றுக்கு மேலே ஓவர்லேப் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இண்டிவிஜுவல். இதுக்கு டயக்ராம் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து இண்டிவிஜுவல், பாப்புலேஷன், கம்யூனிட்டி, ஈகோசிஸ்டம், பயோம் அண்ட் பயோஸ்பியர். ஸோ இப்படி தான் வந்து டோட்டலாகவே இருக்குது. ஓகே, ஃபைன். ஸோ இண்டிவிஜுவல்னா சிங்கிள் ஸ்பீஷீஸ், ஒரு ஆர்கானிசம், ஒரு லிவிங் பீயிங், அதுதான் வந்து இண்டிவிஜுவல். இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு இண்டிவிஜுவல், அவ்வளோதான், ஒரு சிங்கிள் ஸ்பீஷீஸ். ஸோ அது வந்து பிளான்ட், அனிமல், பாக்டீரியம், ஃபங்கை என்ன வேணால் இருக்கலாம். ஓகே, ஃபைன். பாப்புலேஷன் என்ன? பாப்புலேஷன்னா இப்போ நான் ஒருத்தர் இருக்கிறேன், நான் ஒரு ஹியூமன் பீயிங். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய குரூப் ஆஃப் ஹியூமன் பீயிங் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ அதான். ஸோ குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆஃப் யூஸ்வலி ஆஃப் சேம் ஸ்பீஷீஸ், அதுதான் வந்து ஒரு பாப்புலேஷனாக சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிறாங்க, ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் பீரியடில் இருக்கிறாங்க. ஸோ நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, ஒரு குரூப் ஆஃப் சேம் ஸ்பீஷீஸ் தான் வந்து ஒரு பாப்புலேஷனாக சொல்கிறோம். ஓகே, கம்யூனிட்டி எப்படின்னா பாப்புலேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ். அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமன் பாப்புலேஷன் இருக்குது, அதே மாதிரி டைகர் பாப்புலேஷன் இருக்குது, லயன் பாப்புலேஷன் இருக்குது, அண்ட் பிளான்ட் ஸ்பீஷீஸோட பாப்புலேஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா இது கம்யூனிட்டி. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸோட பாப்புலேஷன் வந்து ஒரு இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ கம்யூனிட்டி வந்து டைப்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி எப்படி இருக்குன்னா, மேஜர் கம்யூனிட்டி அண்ட் மைனர் கம்யூனிட்டி ரெண்டாக இருக்குது. ஸோ லார்ஜ் சைஸ், வெல் ஆர்கனைஸ்ட், ரிலேட்டிவ்லி இண்டிபெண்ட்டாக இருக்கிறது தான் வந்து மேஜர் கம்யூனிட்டி. ஸோ அவங்க ஃபுட் ப்ரிப்பரேஷன், ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் இது எல்லாமே வந்து மேஜர் கம்யூனிட்டியாக இருக்கும். பிகாஸ் அவங்க வந்து அவங்களோட ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே வந்து தானாக செல்ஃபாக வந்து பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் மோர் இண்டிபெண்ட். ஸோ யூஸ்வலாக வந்து இது டிபெண்ட்ஸ் ஆன் சன்ஸ் எனர்ஜி. ஸோ அந்த சிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு இந்த சீஃப் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து சன்னு தான். ஸோ அது மூலயமா வந்து தி ப்ரிப்பேர் தேர் ஃபுட். அண்ட் அதர் கம்யூனிட்டிஸ்லேருந்து வந்து இன்புட்ஸாக இருக்கட்டும், அவுட்புட்ஸாக இருக்கட்டும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஸோ பிளான்ட் ஸ்பீஷீஸ் தான் வந்து இதுக்கு மேஜர் கம்யூனிட்டியில் ஒரு எக்ஸாம்பிள். நிறைய லார்ஜ் ஸ்கேலில் இருக்கிறனால வந்து எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட், டெசிடியஸ் ஃபார் எதை வேணால் நீங்கள் சொல்லலாம். ஓகே, மைனர் கம்யூனிட்டின்னு வரும்போது ஒரு சின்ன ஸ்பீஷீஸோட கம்யூனிட்டி, சின்ன ஸ்பீஷீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் மேட் லீச்சன் ஒன்று கவு டங் பேட். ஸோ லீச்சன்ஸுங்கிறது சின்ன வார்ம்ஸ் மாதிரி இருக்கும், அது வந்து ஒரு கவு டங் மேலே இருக்குது. ஸோ கவு டங்கிறது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட், அண்ட் லீச்சன்ஸுங்கிறது ஒரு சின்ன ஸ்பீஷீஸ். ஸோ இது எல்லாமே இன்ட்ராக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மைனர் கம்யூனிட்டி, அவ்வளோதான். அண்ட் யூஸ்வலாக வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ஈச் அதர். ஸோ நம்ம வந்து அனிமல்ஸாக இருக்கட்டும், அண்ட் கம்மியாக இருக்கிற லைக் தி பாப்புலேஷன் கம்மியாக இருக்கிற அனிமல் ஸ்பீஷீஸ் எல்லாமே வந்து தி கம்ஸ் அண்டர் மைனர் கம்யூனிட்டி. பிகாஸ் அவங்க வந்து அதர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க, பிளான்ட் ஸ்பீஷீஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஓகே, ஈகோசிஸ்டம்னா என்ன? இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் பயோஸ்பியர். ஓகே, நான் பயோஸ்பியர் ஆல்ரெடி இங்கே சொல்லிட்டேன். அது டோட்டலாக ஒரு எல்லாமே சேர்ந்தது தான் பயோஸ்பியர். ஸோ பயோஸ்பியரில் வந்து என்ன ஈகோசிஸ்டம்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி ஆஃப் லிவிங் பீயிங்ஸ், ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் அண்ட் இன்ட்ராக்ஷன்
அதுதான் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஒரு லிவிங் பீயிங் இருக்குது, அவங்களோட அந்த கம்யூனிட்டி இருக்குது, பாப்புலேஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸோட பாப்புலேஷன்லாம் இருக்குது, அண்ட் அவங்க என்விரான்மெண்ட் கூட அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளை சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் வீடு வந்து உங்களோட என்விரான்மெண்ட். உங்கள் வீட்டில் வந்து அம்மா அப்பா சிப்ளிங்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ பாப்புலேஷன். நீங்கள் ஒருத்தங்க இண்டிவிஜுவல் அண்ட் உங்களை மாதிரி ஹியூமன் ஸ்பீஷீஸ் மற்றவங்க இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பாப்புலேஷன். ஸோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து பெட் டாக்ஸ் இருக்குது அண்ட் பேரட் அண்ட் வேறு பேர்ட்ஸ் வச்சுருக்கிறீங்க. அப்புறம் வந்து பக்கத்தில் வந்து தெருவில் வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்குது அண்ட் புல் காவ் எல்லாமே இருக்குது. ஸோ அது ஒரு பாப்புலேஷன், தனி ஒரு பாப்புலேஷன் அது. ஸோ உங்களோட ஏரியா தான் வந்து ஈகோசிஸ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைவர்சிட்டி ஆஃப் ஸ்பீஷீஸோட பாப்புலேஷன் வந்து அந்த இடத்துல இருக்கும். டாக் ஸ்பீஷீஸ் இருக்குது, கவ் ஸ்பீஷீஸ் இருக்குது, அண்ட் வந்து பேர்ட் ஸ்பீஷீஸ் இருக்குது, ஹியூமன் ஸ்பீஷீஸ் இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்ட்ராக்ஷனாக பேசுகிறது மட்டும் கிடையாது. இஃப் யூ ஆர் யூசிங் சம்திங், யூ ஆர் ஈட்டிங், வந்து நீங்கள் சிக்கன் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது ஒரு இன்ட்ராக்ஷன் தான். யூ ஆர் டிரைவிங் எனர்ஜி ஃப்ரம் சிக்கன். ஸோ அது ஒரு இன்ட்ராக்ஷன் தான், எனர்ஜி ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் இன்ட்ராக்ஷன். ஸோ பேசுகிறது மட்டும் இன்ட்ராக்ஷன் கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஈகோசிஸ்டம் பேசிக்காக சொல்லணும்னா. ஓகே. ஸோ ஈகோசிஸ்டமில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ் இருக்கும் அண்ட் பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஸோ ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ்னால் எனர்ஜி வந்து சன்னோட எனர்ஜி தான் வந்து சீஃப் சோர்ஸ் ஆஃப் எவ்ரி திங். ஸோ அந்த நம்மளுக்கு கிடைக்கிற எனர்ஜியாக இருக்கட்டும் அண்டு வந்து நம்ம அல்டிமேட்டாக வந்து சாப்பிட்றது, நம்மளுக்கு வர அல்டிமேட் எனர்ஜிஸ் எல்லாமே அதோட சீஃப் சோர்ஸே வந்து சன் தான். நம்ம டைரெக்ட்லி சன் கிட்டேருந்து எனர்ஜி வாங்குறோமோ இல்லையோ, இன்டைரெக்ட்லி த்ரூ பிளான்ஸ் அண்ட் அதர் அனிமல் ஸ்பீஷீஸ் நம்ம வந்து சன்னோட எனர்ஜி வந்து நம்மளுக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது. ஓகே. ஸோ எனர்ஜி வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் when it comes to ecosystem, பிகாஸ் எனர்ஜி வச்சு தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆர்கானிசம் அந்த என்விரான்மெண்ட்டில் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து எனர்ஜி கொடுக்கும். ஓகே. ரெயின்ஃபால் வந்து வாட்டர் வந்து ரொம்ப எசென்ஷியல். ஸோ சீஃப் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ரெயின்ஃபால் நமக்கு தெரியும். கிரவுண்ட் வாட்டர் இருக்குது அண்ட் ஓஷியன் ரிவர்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ரெயின்ஃபால் வந்து என்விரான்மெண்ட்டில் ஒரு இம்பேக்ட் வந்து ரெயின்ஃபாலுக்கு அதிகமாகவே இருக்கும். ஓகே. அண்ட் தென் கம்ஸ் தி டெம்பரேச்சர். ஸோ ஆர்கானிசம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சர்டைன் லெவல் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து டாலரேட் பண்ண முடியும். ஸோ சில ஆர்கானிசம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரீஜனில் வந்து சர்வைவ் ஆகும், சில இது ஹாட் ரீஜனில் சர்வைவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டெசர்ட் கண்டிஷன்ஸில் சர்வைவ் ஆகும். ஸோ டெம்பரேச்சருமே வந்து ஒரு பெரிய ஏபயோட்டிக் காம்போனன்ட். அண்ட் அகெயின் இட் மேட்டர்ஸ் when it comes to distribution of organisms and population community, நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம். அண்ட் அட்மாஸ்ஃபியர், எஸ், ஏர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அட்மாஸ்ஃபியர் வந்து காம்போசிஷன் ஆஃப் ஏர் தான். ஸோ அதில் வந்து ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கன், அதர் இனர்ட் கேஸஸ் இது எல்லாமே அட்மாஸ்ஃபியரில் தான் இருக்குது. ஸோ அது ஒரு ஏபயோட்டிக் காம்போனன்ட். மெட்டீரியல்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸாக இருக்கட்டும், கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ் அண்ட் ஃபாஸ்பேட், வாட்டர், சல்ஃபர், நைட்ரேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் தான். இது எல்லாமே இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா அது வந்து த்ரூ தீஸ் ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ் அண்ட் த்ரூ லைக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனர்ஜி அண்ட் சாயில்லேருந்து. ஸோ இதுவுமே வந்து ஏபயோட்டிக் காம்போனன்ட் தான். ஸோ ஒரு சாயில் நம்ம ஏபயோட்டிக் சொல்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கிற மினரல்ஸ் கூட வந்து ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ் தான் இன் ஈகோசிஸ்டம். லாட்டிடியூட் அண்ட் ஆல்டிடியூட் இஸ் ஆல்சோ ஏபயோட்டிக் காம்போனன்ட். இதில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, லாட்டிடியூட் வந்து நீங்கள் ஹையர் லாட்டிடியூட்ஸ் போலர் ரீஜன் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து ஃபாரஸ்ட் கம்மியாக இருக்கும், அனிமல் ஸ்பீஷீஸ் கம்மியாக இருக்கும். அண்ட் ட்ராபிக்ஸ் வரீங்க அப்படின்னா நியர் ஈக்குவேட்டர் ஒரு ஈக்குவேட்டர் கொஞ்சம் மேலே, ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ஈக்குவேட்டருக்கு நடுவில் இருக்கிற ரீஜனில் உங்களுக்கு வந்து ரெயின்ஃபால் அதிகமாக இருக்குது அண்ட் ஃபாரஸ்ட் டைப் அதிகமாக, கிரேசிங் கிரவுண்ட் ஃபார் அனிமல் ஸ்பீஷீஸ் அதிகமாக இருக்குது, மினரல் காம்போனன்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது ஆல்சோ டிட்டர்மைன்ஸ் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். அண்ட் ஆல்டிடியூட் பார்க்கும்போது ஹையர் ஆல்டிடியூட்ஸில் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் கம்மியாக இருக்கும் அண்ட் அனிமல் ஸ்பீஷீஸும் அங்கே கம்மியாக இருக்கும். லோவர் ஆல்டிடியூட்ஸில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அகைன் இட் ஆல்சோ இம்பேக்ட்ஸ் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காம்போனன்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல். அந்த எக்கோசிஸ்டமில் இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரை வந்து இது எல்லாமே தான் வந்து தீர்மானிக்கும். ஓகே. பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் பார்க்கும்போது ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ், ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டோட்ராப்ஸ்னால் வந்து பேசிக்காக இந்த க்ரீன் பிளான்ட்ஸ் தான். அவங்க வந்து தே யூஸ் சன்ஸ் எனர்ஜி அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலயமா அவங்க வந்து ஃபுட்டை வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ பேசிக் க்ரீன் பிளான்ட்ஸ் தான் வந்து ஆட்டோட்ராப்ஸ். அவங்க தான் வந்து ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ். ஓகே. கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சியூமர்ஸ் வந்து என்னென்னா ஹெட்ரோட்ராப்ஸ்னு சொல்லுவாங்க, ஃபேகோட்ராப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லேருந்து, யூஸ்வலாக வந்து பிளான்ட்ஸ்லேருந்து எனர்ஜி வந்து அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளான்ட் இருக்குது, ஒரு கோட்டுங்கிறது ஒரு கன்சியூமர், நம்மளும் வந்து கன்சியூமர்ஸ் தான். பட் வந்து நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம்.
பிகாஸ் வந்து கன்சியூமருக்குள்ளே வந்து நிறைய டைப்ஸ் இருக்கும் சப்டிவிஷன்ஸ். ஸோ கோட் வந்து பிளான்ட்டை சாப்பிடுது. ஸோ பிளான்ட் மூலயமா கோட்டுக்கு வந்து எனர்ஜி கிடைக்குது. திருப்பி நம்ம வந்து கோட் சாப்பிட்றோம் அப்படின்னா ஸோ கோட்லேருந்து எனர்ஜி வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து எனர்ஜி ஃப்ளோ. நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் எனர்ஜி ஃப்ளோ பார்ப்போம். ஸோ அது அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இது இன்னும் தெளிவாக புரியும். ஓகே, ஸோ கன்சியூமர்ஸ் 3-4 வந்து கிடையாது. ஆக்சுவலாக கன்சியூமர்ஸோட சப்டிவிஷன் தான் மேக்ரோ அண்ட் மைக்ரோ கன்சியூமர்ஸ். பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷரி கன்சியூமர்ஸ். பிரைமரி கன்சியூமர்ஸ்னால் பேசிக்காக வந்து இந்த பிளான்ட்ஸ் சாப்பிட்றவங்க தான் வந்து பிரைமரி கன்சியூமர்ஸ். ஸோ ஹெர்பிவோர்ஸ்னு சொல்லுவோம். அவங்க வந்து இப்போ எக்ஸாம்பிளே சொல்கிறேன், கோட் வந்து ஒரு பிரைமரி கன்சியூமர் இருக்கும் பிகாஸ் இட் இட்ஸ் பிளான்ட்ஸ். செகண்டரி கன்சியூமர் பார்க்கும்போது இவங்க வந்து செகண்டரிக்கும் டெர்ஷரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் டிபெண்டிங் அப்பான் தி மாஸ் ஆஃப் இல்லை அமௌண்ட் ஆஃப் ஃபுட் இன்டேக் ஒரு எனர்ஜி இன்டேக் அப்படின்னு வச்சு சொல்லுவோம். ஸோ செகண்டரி கன்சியூமர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தே ஈட் இந்த பிரைமரி கன்சியூமர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வுல்ஃப் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஆல்சோ பெரிய அனிமல் இல்லாமல் கொஞ்சம் மீடியமான அனிமல், நான்வெஜ் லைக் அனிமல் சாப்பிட்ற இதெல்லாம் எடுத்துக்கலாம் நம்ம அனிமல்ஸ் எல்லாமே. ஸோ இதில் வந்து வுல்ஃப் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். ஸோ வுல்ஃப் வில் ஈட் கோட், சரியா? அண்ட் அதே மாதிரி டெர்ஷரியில் வந்து லார்ஜ் அதிகமாக வந்து எனர்ஜி இன்டேக் எடுக்கிற ஸ்பீஷீஸ் எல்லாமே டெர்ஷரியில் வரும். ஸோ டெர்ஷரியில் பார்த்தீங்கன்னா லயன், டைகர்லாம் வரும். ஸோ கம்பேர் டு வுல்ஃப், லயன் அண்ட் டைகர் வில் ஈட் மோர் மீட் தென் இந்த செகண்டரி கன்சியூமர்ஸ். ஸோ செகண்டரி கன்சியூமர்ஸ் இந்த ஸ்னேக்ஸ் அண்ட் சின்ன சின்ன ஃப்ராக்ஸ் இது எல்லாமே வந்து செகண்டரி கன்சியூமர்ஸில் வரும். டெர்ஷரி கன்சியூமர்ஸ் பார்க்க வந்து பெரிய அனிமல்ஸ் எல்லாமே வந்துடும். லயன் அண்ட் டைகர், சீத்தா இது எல்லாமே வந்து டெர்ஷரி கன்சியூமர்ஸில் வரும். ஸோ டெர்ஷரி கன்சியூமர்ஸ் வந்து யூஸ்வலாக இந்த செகண்டரி கன்சியூமர்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. ஓகே, அண்ட் அது வந்து கார்னிவோர்ஸ்னு சொல்லுவோம். அது மீட் ஈட்டிங், தே டோன்ட் ஈட் பிளான்ட்ஸ், தே ஈட் மீட் ஒன்லி. அண்ட் ஆம்னிவோர்ஸ்னால் ஹியூமன் பீங்ஸ், இது பிளான்ட்ஸும் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டையுமே சாப்பிட்றவங்க தான் வந்து ஆம்னிவோர்ஸ். அண்ட் மைக்ரோ கன்சியூமர்ஸ் அப்படின்னா டீகம்போசர்ஸ்னு சொல்லுவாங்க, ஒரு சாப்ரோஃபைட்ஸ், சாப்ரோட்ராப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து டெட் அண்ட் டீகேடை சாப்பிட்றவங்க. ஸோ பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் நிறைய வந்து ஸ்கேவெஞ்சர் ஸ்பீஷீஸ் இது எல்லாமே வந்து டெட் அண்ட் டீகேடாக சாப்பிட்றது. ஸோ இது வந்து டெட்ரிவோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெட்ரிவோர்ஸ்னால் அதுதான் வந்து டெட் அனிமல்ஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஸோ டெட் பிளான்ட்ஸ் வந்து இல்லை டெட் பிளான்ட்ஸ் ஒரு அனிமல்ஸ் டீகம்போஸ் ஆன இது சாப்பிட்றவங்க வந்து டெட்ரிவோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஆம்னிவோர்ஸ் கார்னிவோர்ஸ் மாதிரி தீஸ் ஆர் கால்ட் அஸ் டெட்ரிவோர்ஸ். ஓகே, ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஈகோடோன். ஸோ ஈகோடோன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு 2 ஈகோ சிஸ்டம் இருக்குது. அந்த 2 ஈகோ சிஸ்டமுக்கு ஒரு ஜங்ஷன் இருக்கும், சரியா? அந்த ஜோன் இருக்கும், ரெண்டையும் சேர்க்குற ஒரு ஜோன் இருக்கும். அந்த ஜோனுக்கு பேர் தான் ஈகோ சிஸ்டம், ஈகோடோன். ஸோ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுங்கிறது ஈகோடோன். ஸோ மெரைன் ஈகோ சிஸ்டம் அண்ட் டெரெஸ்ட்ரியல் ஈகோ சிஸ்டம் ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது தான் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு இன்டெப்த்தாக இன்னும் எப்போனா நம்ம அந்த டெரெஸ்ட்ரியல் ஈகோ சிஸ்டம் அண்ட் மெரைன் ஈகோ சிஸ்டம், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், சேக்ரெட் குரூப்ஸ் இதெல்லாம் படிக்கும்போது இன்னும் தெளிவாக புரியும். ஸோ ஜஸ்ட் டெஃபினிஷன்ஸ் தான், இது எல்லாமே பேசிக் டெஃபினிஷன்ஸ் தான். ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த ஜோன் ஆஃப் ஜங்ஷன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டியாக இருக்கட்டும் அண்டு கம்யூனிகேஷன் இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஓகே, எட்ஜ் எஃபெக்ட்னா என்ன? எட்ஜ் எஃபெக்ட் அண்ட் எட்ஜ் ஸ்பீஷீஸ்னால் ஒன்றும் இல்லை. ஒரு இடத்துல வந்து ஒரு இப்போ ஸ்பீஷீஸோட அண்ட் பாப்புலேஷன் வந்து டென்சிட்டி அதர் ஸ்பீஷீஸை விட அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிறோம், அந்த கம்யூனிட்டியில் வந்து ஹியூமன் பீங்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அந்த ஹியூமன் பீங்ஸ் வந்து எட்ஜ் ஸ்பீஷீஸாக இருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸுக்கு பேர் வந்து எட்ஜ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்பீஷீஸ் வந்து ஸோ டாமினன்ட் ஸ்பீஷீஸ் அந்த இடத்துல ஒரு ஜோனில் இருக்குதோ அதுதான் வந்து எட்ஜ் ஸ்பீஷீஸ். ஸோ பேசிக் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீங்ஸ் வச்சு நான் சொல்லிட்டேன். ஓகே, நீஷே அப்படின்னா ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரு நம்மளோட கேரக்டர் இருக்கும் இல்லையா? நம்ம வந்து இதை தான் சாப்பிடுவோம், இங்கே தான் இருப்போம், இப்படி தான் இருப்போம்னு இண்டிவிஜுவல் ஸ்பீஷீஸுக்கு இண்டிவிஜுவல் கேரக்டர். எனக்கு பிடிச்ச விஷயம் இன்னொருத்தங்களுக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நீஷேன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்பீஷீஸ்க்கும் இண்டிவிஜுவல் நீஷே இருக்கும். ஸோ இது வந்து டைப்ஸாக சொல்லியிருக்காங்க: ஹேபிட்டட் நீஷே, ஃபுட் நீஷே, ரிப்ரொடக்டிவ் நீஷே அண்ட் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் நீஷே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேபிட்டட் நீஷே அப்படின்னா ஒரு சில அனிமல்ஸ் வந்து போலார் ரீஜன்ஸில் வந்து சர்வைவ் ஆகும், சில அனிமல்ஸ் வந்து டெசர்ட் அண்ட் ட்ராபிக்ஸில் வந்து சர்வைவ் ஆகும். ஸோ அதோட ஹேபிட்டட் இது இங்கே தான் இருக்கும், இது இங்கே தான் இருக்கும். ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அது. ஃபுட் நீஷேனா அதே தான், சாப்பிட்ற விஷயத்தில் வந்து சில அனிமல்ஸ் வந்து இந்த ஃபுட் தான் சாப்பிடும், சில அனிமல்ஸ் இந்த ஃபுட் தான் சாப்பிடும். அண்ட் திஸ் இஸ் ரீப்ரொடக்டிவ் நீஷே. அண்ட் ரீப்ரொடக்டிவ் நீஷே தான் அவங்களோட ப்ரீடிங் பேட்டர்ன் அண்ட் ப்ரீடிங் சீசன் எப்போலாம் இருக்குதோ டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் டிஃப்ரெண்ட் டைம் இருக்கும். ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் நீஷே, ஸோ அவங்களோட ஃபிசிக்கல் அட்ரிபியூட்ஸாக இருக்கட்டும் அண்ட் உள்ள அவங்க இன்டேக் பண்ணுற கெமிக்கல் பேலன்சஸாக இருக்கட்டும், ஆரல்ஸ் வந்து மினரல் டயட் லைக் அவங்க எனர்ஜி ஃப்ளோ அண்ட் மற்ற ஸ்பீஷீஸ்லேருந்து அவங்களுக்கு வர்றது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் நீஷே. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. இதில் வந்து நான் பேசிக்கான எக்ஸாம்பிள்ஸ் லைக் டெஃபினிஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். நம்ம அடுத்த லெக்சரில் வந்து
நம்ம ஈகாலஜி இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ எனர்ஜி ஃப்ளோ அண்டு இந்த பிரமிட்ஸ்லாம் இருக்கும், அது எல்லாமே வந்து இன்னும் தெளிவாக பார்ப்போம். பயோஸ்பியர், பயோம் இதெல்லாமே இருக்கும், அதெல்லாமே தெளிவாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.